யாருக்குமே வந்து கெட்ட பழக்கங்கள் வேண்டாம். பழக்கங்கள் எல்லாருக்குமே வரும். அது கெட்ட பழக்கமா வந்து மனசுக்குள்ள உடம்புல வந்து ஒட்டிக்க வேண்டாம். மற்றவங்க ஆசைக்காக உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டுமே பண்ணுங்க. வெறும் ஒழுக்கம் போதாது, கல்வியும் ஒழுக்கம் ரெண்டு சேர்ந்தா உலகத்தை எந்த மூலையில் எந்த நாட்டில் சந்திரமணத்துக்கு கூட நீ போலாம். இங்க வந்திருக்கிற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, அகரம் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். நாங்கெல்லாம் சாதனை பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் சாதனை வீரர்கள். நீங்க ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட பின்புலம் ஒரு வாட்டியும் படிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி கனவுல கூட நினைக்க முடியாத போராட்டங்கள்லாம் தாண்டி நீங்க இப்ப வந்து சாதிச்சுக்கிறதா வந்து பெரிய சாதனை. இந்த போராட்ட குணத்தை எப்பவுமே விட்டுறாதீங்க. கல்யாணியா சொன்ன மாதிரி வந்து புத்தகத்தையும் படிங்க, ஆனா அந்த உலகத்தையும் புத்தகமா படிங்க. புத்தகத்துக்குள்ள மட்டுமே இருந்துடாதீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது வந்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு நான் சொல்றேன். அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து படிப்பும் குணமும் சேர்ந்து இருந்தா மட்டுமே வாழ்க்கை வந்து முழுமையடையும். நிறைய பேர் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி உள்ள வந்துட்டு வந்து அந்த போராட்ட குணம் மற்றதெல்லாமே வந்து அப்படியே கீழே குறைஞ்சிறத வந்து நான் என் வயதுல இருக்கிற என் நண்பர்கள் கிட்டே வந்து நான் அதை பார்க்குறேன். ஸோ நீங்களும் அந்த காலத்துக்கு வருவீங்க, அதை தொடுவீங்க. அதுக்காகவே இப்போ சொல்றேன், யாருக்குமே வந்து கெட்ட பழக்கங்கள் வேண்டாம். பழக்கங்கள் எல்லாருக்குமே வரும். அது கெட்ட பழக்கமா வந்து மனசுக்குள்ள உடம்புல வந்து ஒட்டிக்க வேண்டாம். 25 வயசு வரைக்கும் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, 25 வயசு வரைக்கும் நீ எதுக்கும் பழக்கப்படாமல் இருந்தீனா, அடிமையாகாம இருந்தீனா நீ எதுக்குமே அப்புறமா அடிமையாக மாட்டேன். 25 வயசு வரைக்கும் எல்லாமே உன்னை சுத்தி இருக்கும். தள்ளி போடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். பட் எதுவுமே வந்து 25 வயசுக்குள்ள வைக்காத. 25 வயசுல நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ வாழ்க்கையில அது ஆயிரம். வாழ்க்கை பூரா நான் என்ன செஞ்சா சந்தோஷமா இருப்பேன் நீ நினைக்கிறியோ அதுல மட்டுமே நீ வந்து கவனம் செலுத்து. மற்றவங்க அது பண்றாங்க, வீட்டுல அது சொல்றாங்க, இவங்க அது கேட்கறாங்க அப்படின்னு மற்றவங்க ஆசைக்காக உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டுமே பண்ணுங்க. எல்லாருக்குமே பழக்கம் வரும். அது நல்ல பழக்கமா இருக்கட்டும், ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புது ஸ்கில்ல வந்து கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு புது விஷயத்த வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆர்வத்துல வந்து உங்களோட பழக்கத்தை வந்து செலுத்துங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்ம உலகம். இப்போ வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு கற்காலத்துல நம்ம பிறக்கல, எல்லாம் வால் வச்சுக்கிட்டு வெட்டிட்டு இருக்கிற நாட்டுல நம்ம பிறக்கல. வெறும் பிளேகுக்கு மருந்து இல்லாம, மலேரியாவுக்கு மருந்து இல்லாம எல்லாரும் இறந்துட்டு இருந்த காலங்களை நம்ம பிறக்கல. நம்ம பெற்றோரை விட, நம்ம தாத்தா விட, நம்ம முன்னோரை விட சந்தோஷமான இருக்கிற ஒரு காலத்துலதான் நம்ம இப்ப பிறந்திருக்கோம். ஸோ நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாமே கையில கிடைக்குது. உலகம் கைக்குள்ள அடங்குற மாதிரி இன்டர்நெட் வந்து எல்லாத்தையுமே மாத்திருச்சு. பட் அதுக்குள்ளேயும் போய் மூழ்கிறாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இன்டர்நெட்ல. தயவு செஞ்சு நல்லதை மட்டுமே பாருங்க. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அப்படி டிசைன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. நல்ல தாட்ஸோட வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்ட்ல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து விடுபட்டு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதா, அது அப்படி நண்பர்கள் இருக்காங்களா, அப்படி ஒரு ஊடகம் வந்து உங்களை மாத்துதா, அப்படி ஒரு மீடியம் வந்து உங்களை வந்து கெட்ட எனர்ஜி கொடுக்குதா, அதை அப்படியே கட் பண்ணிருங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அப்படி ஒரு நண்பர்கள் வட்டம் இருந்தா கூட தைரியமா அதை வெட்டிட்டு வெளியில வந்துருங்க. ஒரே வட்டத்துக்குள்ளேயும் சிக்காதீங்க. வெறும் உங்க காலேஜ் பசங்க ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ள மட்டும் இருக்காதீங்க. வேற வேற துறையை சேர்ந்தவர்கள் கிட்ட பழக்கத்தை வச்சுக்கோங்க. உலகம் இன்னும் அழகானது, இன்னும் பெரிய விஷயம் அது. ஸோ தயவு செஞ்சு கெட்ட விஷயங்கள்ல இருந்து தயவு செஞ்சு நீங்க ஸ்னாப் பண்ணிக்கங்க. எனக்கு ரஹ்மான் சார் சொல்றதா வந்து அடிக்கடி ஞாபகம் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, பேட் எனர்ஜி இருக்கு, குட் எனர்ஜி இருக்குது. ஐ ஆல்வேஸ் ஃபாலோ த குட் பாத். இப்போ பர்சன் இஸ் காட் 100 bad things and got only one good quality, I only think about that and I only talk about that to him. மற்றவங்களை பத்தியும் வந்து எதுவும் பேச வேண்டாம். எப்போ வந்து நம்ம கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களோ, மற்றவங்க நினைக்கிறாங்களோ, அப்போ மட்டுமே தான் நம்ம வந்து மற்றவங்க நம்ம ஈர்க்கப்படுவாங்க. நம்மளும் மற்றவங்க ஈர்க்க முடியும். உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கங்க. உங்களுக்கு இருக்கிற குணங்கள் என்னென்ன குணங்கள் உங்களை அடையாளப்படுத்துதுன்ட்டு ஒரு 5 குணம் இருக்குன்னா அந்த 5 குணத்தை எழுதுங்க. மற்றவங்க உங்களை என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த குணத்தை வந்து ஒரு 5 குணம் இருக்குன்னா அந்த 5 குணத்தையும் எழுதி பாருங்க. உங்களோட அடையாளம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். என்ன இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். அதுல இருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. இதுல நீங்க ஜெயிச்சே ஆகணும். எப்பவுமே சொல்ற மாதிரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எல்லா பால்லையும் 6 அடிச்சணும்னு நினைக்காதீங்க. சில பால்ல வந்து 2 runs அடிக்கணும், சில பால்ல வந்து அப்படியே பேட் வச்சுட்டு நிக்கணும்.
ஸோ ஒரு வாட்டியும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அதுலயே இருக்க வேண்டாம். ஒரு வாட்டி சறுக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையா இல்லை, எதுவுமே ஆகாது. திரும்பி இன்னொரு ஓவருக்கு திரும்பி இருக்கும், நம்ம பேட்ஸ்மேன் தான் விளையாடிட்டே இருக்க போறோம். நிகழ்காலத்துல நிச்சயமாக இருக்கலாம். இறந்த காலத்தை நினைச்சிட்டு வந்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப ஆன்சைட்டியா ரொம்ப பரபரப்பா வந்து இருந்துட்டே இருக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்க முடியும் பாருங்க. 40 வயசுல வந்து நம்ம ஒண்ணுமே சாதிக்கலையோ, நம்ம சாதிச்சது 10லயோ, நம்ம தப்பான வழியில போயிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலே திரும்பி சொல்றேன், எது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ, வாழ்நாள் பூரா எந்த விஷயம் உங்களுக்கு செஞ்சா சந்தோஷமும் நிறைவும் கொடுக்குமோ அதை நோக்கியே போங்க. எங்கேயாவது இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க, இது போதும் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டுக்குங்க. இல்லாட்டி வந்து பரபரப்பாவே வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடுவோம், சந்தோஷமாவே இருக்க மாட்டோம். நம்ம ஆம்பிஷியஸா இருக்கணும், ஒரு பெரிய கனவோட இருக்கணுங்கிறதுக்காக வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஆம்பிஷன் நம்ம நிச்சயமாக வச்சுக்கலாம். உங்களோட கனவுகள் எல்லாமே நிச்சயமா நிறைவு பெறும். ஏன்னா நீங்க தான் போராளிகள், போராட்ட வீரர்கள். நாங்களாம் சாதனையாளர்களே கிடையாது. உங்களோட வாழ்க்கை, நீங்க ஜெயிக்க போற விஷயங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம். ஸோ நல்ல குணத்தை, நல்ல மனசை, ஆரோக்கியமான மனசையும் நல்ல உடம்பையும் தயவு செஞ்சு எப்பவுமே கட்டி காத்துங்க. யூ ஹேவ் டு பி ஃபிட், யூ ஹேவ் டு ஹாவ் அ கிளீன் ஹார்ட். அது மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த விழா ரொம்ப மனசார ரொம்ப அழகா நிறைவடைதுன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் எல்லாருக்கும் wishing you all the best and wishing you all your dreams come true. Wishing you all success for all your endeavors. Thank you. மாணவ மணிகளே, அவர்தம் பெற்றோர்களே, வாழ்த்த வந்திருக்கின்ற பெரியவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நான் இப்ப பேச போறது இந்த பரிசு வாங்கி உட்கார்ந்து குழந்தைகளுக்காகத்தான், மற்ற பெரியவங்களுக்கு கூட இல்லை. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உண்மையிலேயே முன்னோடி நான் தான். இந்த பேண்ட் கிண்டு போட்டு டீசெண்டா இருக்குது, சூர்யா காந்திக்கு அப்பான்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையான முன்னோடி நான் தான். அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், கல்வி ஒழுக்கம் 2 மட்டும் இருந்துச்சுன்னா உலகத்துல எந்த மூலையிலும் நீங்க போய் வெற்றி பெறலாம். வெறும் கல்வி போதாது, வெறும் ஒழுக்கம் போதாது. கல்வியும் ஒழுக்கம் 2 சேர்ந்தா உலகத்தை எந்த மூலையில் எந்த நாட்டில் சந்திரமண்டலத்துக்கு கூட நீங்க போகலாம். அந்த வாய்ப்பு இந்த 2 இருந்தால் தான் முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மிகச்சிறந்த மாணவர்களுக்கு நீங்க அப்துல் கலாம் அவர்களை ஏன் உதாரணம் எடுக்கணும்னா, மிக ஏழ்மையான ஒரு முஸ்லீம் குடும்பம் ராமேஸ்வரத்துல. அவங்க அப்பா வந்து தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்துக்கு படகு சவாரி பண்ற வேலை பார்த்த ஒரு ஏழை முஸ்லீம். அவர் அம்மா ஆயிஷம்மா 7 குழந்தைங்க, சாப்பாட்டுக்கே வசதி கிடையாது. எல்லாம் தண்ணி ஊற்றி மொத்தமா சாதத்தை கரைச்சி ஊற்றி அரை ஊற்றி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி பொசிஷன். அப்துல் கலாம் படிக்கிறதுக்கு ராத்திரி இருந்து 7 to 9 மணிக்கு மேல காடா விளக்கு எண்ணெய் கொடுத்து போனாங்க. அம்மா 7 பேர் 9 மணிக்கு படிச்ச போது லைட் ஆஃப் பண்ணி பாடுது, ஏன்னா எண்ணெய் தீர்ந்து போனாங்க. 7 to 9 மேல வந்து இந்த பையன் படிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, காடா விளக்கு அம்மா அணைச்சிடுவாங்க. சுப்பிரமணிய ஐயர் வாத்தியார் வந்து இந்த பையன் பெரிய ஆளா வருவாமா, தாசி இன்னொரு ஒரு மணி நேரம் படிக்கிறது எண்ணெய் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி அப்படி ஊற்றி படிக்க வச்சாங்க. காலையில பெரியமா பையன் இவரும் தனுஷ்கோடி போர்ட் மீன் ஒரு ரயில் வருது. நான் சொல்ல எல்லாம் 1940 இல்லை. போர்ட் மீன் வந்து அங்க ராமேஸ்வரம் நிக்காம போகுது தனுஷ்கோடிக்கு. அவன் நேக்க என்ன பண்ணுவோம், என்ஜினியர் டிரைவர் அந்த தனுஷ்கோடி பிளாட்ஃபார்ம் தாண்டும் போது அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவான். ஸ்லோ டவுன் பண்ணும்போது சுதேசிமித்தன் தினமணி அந்த பேப்பர், தினசரி பேப்பர்களை அந்த கட்டை தூக்கி கீழே வீசிட்டு போடுவான் பிளாட்ஃபார்ம்ல. ஓடி போய் அப்துல் கலாம் அவர்கள் பெரியமா பையன் 2 பேர் எடுத்துக்கிட்டு விடிக்கால நல்ல 4 மணி, காலையில் 4 மணிக்கு அது எடுத்துட்டு போய் வீடு விட தெருவா அந்த பேப்பரை போட்டு வேகமா வீட்டுக்கு வந்து பழைய சோறு சாப்பிட்டு இது இடைய தொழுகை முடிச்சுட்டு 8 வேலை பள்ளிக்கூடத்துக்கு போவார். போய் ஸ்கூல் முடிச்சு சாயங்காலம் வந்த உடனே பேப்பர் போட்ட வீடுகளும் வசூல் பண்ண வேற போவோம். லீவு நாளில் புளியும் போட்டு வைப்பாராமா. புளி கடையில் அண்ணன் கடையில் பார்த்து புளியும் போட்டா வைப்பாராமா அப்துல் கலாம். காலேஜ் போகும்போது வசதி கிடையாது. உடனே அக்காக்காரி என்ன பண்ணா, காலேஜில் போடுற நெக்லஸையும் வடையிலேயே அடமான வச்சு தம்பியை படிக்க வச்சாங்க. திருச்சியில் போய் அவர் படிக்கிறார். திருச்சி அப்படிமா ஹாஸ்டல்ல வந்து 18 ரூபா, அது அசைவ சாப்பாடு ஹாஸ்டல் மாசத்துக்கு 18 ரூபா. 18 ரூபா கொடுக்கறதுக்கு குறைக்கிறதுக்காக வழி இருக்கணும். என்ன வழின்னா, சைவம் சாப்பிட்டால் 14 ரூபா சொன்னாங்க. சைவம் சாப்பிட்டா 14 ரூபா சைவத்துக்கு போயிடலாமன்னு அந்த இளம் வயதிலேயே இஸ்லாமியர்கள் கட்டாயமா அசைவம் சாப்பிடுற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. அது ஒரு இளைஞன் 14 ரூபா 4 ரூபா மிச்சப்படுறதுக்காக படிக்கிற காலத்திலே வந்து சைவமாக மாறி அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்ப 84 வயசு இன்னும் சைவமாக இருக்கிறார். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
பார்க்க முடியுமா? முடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து லட்சுசாமொழியார் ராமசாமொழியார் பெரியார் ராமசாமொழியார் ஒரு பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட ஒரு படிப்புக்காக கோல்டு மெடல் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை கையில் போட்டு நீ இந்தியாவிலே பெரிய ஆளா வருவன் கையில் போட்டு புத்தகம் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தை வந்து நெஞ்சுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு 400 ரூபா அந்த புத்தகத்தை வேலை. இப்ப அம்மா அப்பா வந்து குடிச்சு அடிச்சுட்டு போயிருப்பார் ராமேஸ்வரத்துல, நாங்க உயிரோடு இருக்கிறவளதான் நீ வந்து பார்த்துட்டு போகணும் அப்பா சொன்னோடனே வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று ஊருக்கு போது கையில் காசு இல்லை. 3 மார்க்கிட்ட போய் ஒரு பழைய கடையில இந்த புத்தகத்தை வைக்கிறாரு. இந்த புத்தகம் வித்துக்குங்கன்னா விரிச்சு பார்த்தா கோல்டு மெடல் வாங்குற பையன் இந்தியாவிலே பெரிய பையன் கையில் ராமசாமி மூல கைது கொடுக்காருன்னு. தம்பி உனக்கு என்ன கஷ்டம்னா இல்லை, எங்க அப்பா அம்மா எல்லாம் நடுவோடு நிற்கிறாங்க, கோயில் அடிச்சு குடிச்சு எல்லாம் போயிடுச்சு, இந்த புத்தகத்தை வித்து நான் ஊருக்கு போங்க, உனக்கு என்ன ராமேஸ்வரம் போயிட்டு ஏதாவது செலவாகும் கேட்டாங்க. ஒரு அம்மன் சொல்றாரு, இது புத்தகத்தை நீ அடமான வச்சுட்டு போ, வைக்க வேண்டாம், வைத்தியகாரா கிடைக்க மாட்டாது, அடமா வச்சுட்டு போன சொல்லி அந்த பையன் தேவைக்கு 50 100 கொடுத்து ராமேஸ்வரம் போயிட்டு அம்மா பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அந்த அடமான தொகை கொடுத்து மீட்டுட்டு அவர் அப்படி வாழ்ந்தவர் வந்து நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியா பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்றுட்டு புரோட்டோகால் தாண்டி ஒரு வில்லேஜ் எல்லாம் போனா மடமட இறங்கி போயிடுவாரு. இறங்கி போனா செக்யூரிட்டி அந்த போயேன் நேரா போனா பட்டத்தலையோட 7 குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க மாதிரி 8 வயசு 15 வயசு குழந்தைகளை பார்த்துட்டு, ஏமா இந்தியாவுடைய எதிரியா நீங்க யார் நினைக்கிறீங்க? இந்தியாவுடைய எதிரின்னா எங்களுக்கு வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு பொண்ணு சொல்லுது. பாருங்க, 14 வயசு பொண்ணு சொல்லுது வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்தியாவோட பெரிய எதிரி. சொன்ன உடனே கட்டி பிடிச்சி அந்த பொண்ணை அணைச்சிக்கிட்டு இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு பிரசம் பண்ணும்போது டெடிகேட்டட் டு ஸ்னேகான்னு அந்த கிராமத்து பொண்ணு பேர் போட்டாரு. ஜனாதிபதியா பொறுப்பேற்றுக்கிறாரு. ஜார்ஜ் புஷ் வராரு. ஜார்ஜ் புஷ் அமெரிக்கா உலகத்திலே பெரிய ஆளாச்சா, நாங்க வர்றோம் சட்டாம்புள்ள வர்றோம், அதனால எங்க ஆர்மி தான் வரும் செக்யூரிட்டிக்கு, எங்க கேப்டன் தான் வருவார் ராணுவத்துனாங்க. அப்படி ரொம்ப பிரமா சிரிச்சுட்டே இருப்பார். பார்த்தா சிரிச்ச போவா அவருக்கு. எங்க நாடு பாரம்பரியம் உள்ள நாடு, எங்க நாட்டுக்கு வர்ற ஒரு விஐபியை வந்து எங்க ராணுவ உயிரை கொடுத்து காப்பாத்து, அந்த மாதிரி உங்க ராணுவத்தை அனுப்பி எங்களால கேவலப்படுத்தாதீங்க, திருப்தினா ஒரே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் வேணும் அனுப்புங்க சூப்பர்வைஸ் பண்றது, வேற யாரும் வேண்டாம், எங்க ஆர்மி காப்பாத்துன்னு முடியாது. இது வந்து வெள்ளக்காரன் போடுறது அந்த கார்பெட்ல ஜனாதிபதி கார்பெட்ல அப்படியே சிவப்பு கலர் இந்த கலர் இருக்கு, அப்படியே பழுப்படுத்தி போயிருக்கும். அது ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் வராரு, இந்த என்டையர் கார்பெட்டை வந்து நீங்க மாத்துங்க புதுசா போடணும்னு கேட்டாங்க. அதுக்கு செஞ்சுட்டு பேசினாரு, இது பெரிய பெரிய மகான்களுடைய பாதம் பட்ட கார்பெட், இது இந்திய மண்ணுக்கு பெருமிச்சா மகான்களுடைய பாதம் பட்ட இல்ல உன் கார்பெட்டா தப்பு இல்ல, உங்க புருஷ வர சொல்லி முடியாது. அதை முடிஞ்சு வெளியே போறாரு, தகர பொட்டியில 10-15% போட்டுட்டு வெளியே வராரு. என்னங்க ஏதோ தூக்கிட்டு போறேன் இல்ல, நான் காசு கொடுத்து வாங்கின புஸ்தகம், இது லைப்ரரி இல்ல ஜனாதிபதி லைப்ரரி, நான் காசு கொடுத்து வாங்கின புஸ்தகம் இந்த தகர பெட்டிக்கிட்டு வைக்கிறாங்க. அதனால கிஃப்ட் கொடுக்க வரிசைன்னாங்க, மன்னிக்க வேண்டும், நான் 5 வருஷம் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கிறேன், ஆண்டம் கொடுத்த வாழ்க்கையை போதும் கிஃப்ட் வாங்க அடி வாங்கியிருக்கிறாங்க, தயவு செய்து அன்பளிப்பு உங்க அன்பு போதும், வேறு அன்பளிப்புன்னு எதுவுமே வேண்டாம் என்று வந்த ஒரு மனிதர். அந்த மாதிரி வாழுங்கள், நீங்க பெரிய ஆளுன்னா அப்படி வாங்க. எங்கிட்ட ஸ்டார்ட் இருக்கிறாங்கல்ல 40%, 55%, 65% வாங்க, அவங்க எல்லாம் இந்த உலகம் செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, உலகத்திலே வந்து அகிம்சைக்காக சரித்திரம் படைத்த மகாத்மா காந்தியுடைய சரித்திரமாக 27%. ஞாபகம் வச்சுங்க, உடனே நீங்களே கொம்பு செய்யாதீங்க. அகிம்சைக்காக உலகத்தை புகழ் பெற்ற சரித்திரம் படைத்த மகாத்மா காந்தியுடைய மெட்ரிகுலேஷன் சரித்திரமாக 27%. 33%, அதுக்காக நீ படிக்கணும்னு சொல்ல, 33% மேத்ஸ்ல அவர்தான் சரித்திரம் படைச்சார். அதனால வேற வழிகள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். இங்கிலாந்து ஆண்டவன் 1997 இருந்து 2007 டோனி பிளேர் ஸ்கூல்ல வந்து குட் ஃபார் நத்திங் ஃபெலோ டோனி பிளேர், அவர் பின்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆனார். அமிதாப் பச்சன் வாய்ஸ் எப்படி மெட்டாலிக் வாய்ஸ், அந்த வாய்ஸ் ஆல் இந்தியா ரேடியோல டிஸ்குவாலிஃபை பண்ணி என்கிட்ட போய் ஐயோ ஏதோ ஆஸ் கத்துற மைக் போட துரத்திட்டாங்க. அப்புறம் அவர் தான் இந்தியாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். டெண்டுல்கர் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, உலக போல் கிரிக்கெட் மேலே வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார். 9 ஆண்டுகள் நாட்டாண்ட காமராஜர் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு. 13 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட எம்ஜிஆர் அவர்கள் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு. இளையராஜா என்ன படிச்சாரு, MS விஸ்வநாதன் என்ன படிச்சாரு, AR ராஜன் என்ன படிச்சாரு. வேறு துறைகள் இருக்கிறது நல்ல ஞாபகம். வெறும் மார்க் வாங்கும் மெஷினாக உருவாகாதீர்கள். உங்க பள்ளிக்கூட வாத்தியார் சொல்றாங்க வெறும் மார்க் வாங்க மெஷினாக்குன்னா இந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்க படிச்சு வேலை செய்யணும். உங்களுக்கு சம்பளம் எவன் கொடுப்பான், யாரு சுய மூளை பயன்படுத்தினாங்களா, AR ராமன் இளையராஜா அவங்ககிட்ட நீங்க வேலை தான் பார்ப்பீங்க. ஏன்னா வெறும் மூளை மட்டும் இல்ல, வேற இல்லாத பெற்றோர்களுக்கும் சொல்லுகின்றேன், ஆசிரியர்கள் சொல்லுகின்றேன், எந்த குழந்தையுமே வேஸ்டான குழந்தை கிடையாது. வெறும் மார்க் வாங்கின மட்டும் பெரிய நினைச்சுக்காதீங்க. நாங்களே என்ன மார்க் வாங்கினா 55% நான் வாங்கினேன்.
என்னுடைய ஓவியங்கள் வந்து 7 ஆண்டாலும் என்னுடைய ஓவியங்கள் இந்தியாவில் 24 வயசுக்குள்ள என்னுடைய தரத்தில் ஓவியம் வந்து 10 பேர் கிடையாது. ஒவ்வொரு குழந்தை மேதைகள், ஒவ்வொரு குழந்தை மேதை தான். ஒருத்தர் பெரிய ஒரு போயட்டா வருவான், ஒருத்தர் ஓவியனா வருவான், ஒருத்தர் மியூசிஷியனா வருவான், பல்வேறு துறைகள் மேதை வருவாங்க. எல்லா மேதைகளையும் பெற்றோர்கள் கண்டுபிடித்து அந்த குழந்தை ஊக்குவியுங்கள். அது கல்யாணம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல் போட்டோன்னா பட்ட குதிரை மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க, ரன்னிங்கு வந்தோடனே டீ குடிப்பாங்க, உருப்படவே முடியாது. ஹாஸ்டல்ல படிச்ச பிள்ளைங்கள சாதனை ரொம்ப குறைவு. வெளியே உள்ள பிள்ளைங்கள் சுயமா சிந்திக்கிற வாய்ப்பு அதிகம். அவர் கர்காசி அற்புதமா சொன்னாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவன் நான். ஒவ்வொரு குழந்தைகளிலும் ஒரு டேலண்ட், அந்த டேலண்ட் கண்டுபிடிச்சு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பா டேப் பண்ணீங்கன்னா நிறைய மேதைகள் வருவாங்க. நீங்கெல்லாம் வந்து அப்துல் கலாம் ஆயிடுவாங்க, ஐன்ஸ்டீன் ஆயிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. அப்படி இல்லாதவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்குது. பொன்னான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்க்கை.